Hello viewers, welcome to WTC Stock. இன்னைக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் இண்டிகேட்டர் வந்து இண்டெக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இண்டெக்ஸ் சார்ட்டில் வந்து நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாரும் ஆர்எஸ்ஐனா என்ன, ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐனா என்ன, அண்ட் தென் எம்ஏசிடினா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பட் சிம்பிளாக தான் வீடியோ இருக்கும். சப்போஸ் வீடியோ வந்து அதிகமாக போச்சுன்னா ரெண்டாவே போட்டுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி ஆர் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், வி ஜஸ்ட் ஷேரிங் அவர் நாலேஜ். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் கொடுக்கணும், ஏன்னா கொடுக்காட்டி அது வந்து நல்லது கிடையாது நமக்கு. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐனா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆர்எஸ்ஐ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நான் சொல்லிவிடுவேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ குரல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாமா? சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுனா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எப்போயுமே நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்கள் டைம் ஃப்ரேம் எந்த 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக இன்ட்ராடே யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, 5 மினிட்ஸும் 15 மினிட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து 5 மினிட்ஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா? இதே இது நீங்கள் 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர் வந்து ஷோ ஆகும். ஏன்னா ஒரு ட்ரேடர் வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்களா 50 இந்த பொசிஷனில் வந்து 80 கிட்ட இருக்கு பாருங்க. இதோட உள்ள போய் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் 3 இண்டிகேட்டருமேவும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு டிபெண்ட்ஸ் ஆன வந்து மாறிட்டே இருக்கும். இதை நான் எதுக்கு இங்கே கீழே இருக்கு. ஸோ எதுக்கு நான் இதை கூட இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்கேன்னா, இண்டிகேட்டர் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எப்படி ஸ்டைல் யூஸ் பண்ணுவீங்களோ அதுதான் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டே ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு இன்ட்ராடேட்டராக இருக்கீங்கன்னா அவங்க இன்ட்ராடேட்டர் வந்து எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 ஹவர் 4 ஹவர் அந்த ஸ்விங் வந்து யூஸ் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. இதே இது வந்து பொசிஷனல் ட்ரேடிங் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க வந்து வீக்லி ஃப்ரேமையும் டே ஃப்ரேமையும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வீக்லி ட்ரேட் இருக்கு வச்சுக்கோங்களேன். இது வீக்லி ட்ரேடையும் டே ட்ரேடையும் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஸ்கேல்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மினிமம் 1 to 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல் பொறுத்து தான் அவங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து உங்கள் ஸ்டைல் எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்எஸ்ஐயோட டேர்ம்ஸ் மட்டும் லைட்டாக பார்த்துடலாம், ரொம்ப வேகமாக போயிடலாம். ஆர்எஸ்ஐ என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது ஃபுல் நேம் ஃபுல் ஃபார்ம். இது என்ன பர்பஸ் ஆகுனா, ஆர்எஸ்ஐ இஸ் த மொமெண்டம் ஆசிலேட்டர் தட் மெஷர்ஸ் த ஸ்பீட் அண்ட் த சேஞ்ச் ஆஃப் த பிரைஸ் மொமெண்ட். அது எப்படி வருது, பிரைஸ் மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மொமெண்டம் ஆசிலேட்டர், ஒரு மொமெண்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே போகுது கீழே வருதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 100, அதாவது இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் வந்து 0 to 100 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு அபவும் இருக்குது. ஸோ எதனால 0 to 100 மென்ஷன் பண்ணுறாங்கிறது உள்ள போய் பார்த்தா தெரியும். இப்போ உள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க 0 to 100 ஹெல்ப் டு ஐடென்டிஃபை ஓவர் பாட் ஆர் ஓவர் சோல்டு கண்டிஷன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் அசெட். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, சப்ளை அண்ட் டிமாண்டு. இதில் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஓவர் பாட் ஓவர் சோல்டு. அதாவது அதிகமாக வந்து ஓவர் பாட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஓவர் பாட் வந்து என்ன அர்த்தம்னா அபோவ் 70, அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட 0 to 100க்குள்ள அபோவ் 70னா ஓவர் பாட், அதாவது ஓவரோட வந்து வேல்யூடு ஓவர் வேல்யூ பிரைஸ் அப்போ என்ன டைம் வந்து ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கொடுக்குறாங்க. அதான் பார்த்தீங்களா, பிரைஸ் மைட் பி ரிவர்ஸ் ஆர் ஸ்லோ டவுன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம்ஸ் பாருங்க, ஹெல்ப் டு ஐடென்டிஃபை த ஓவர் பாட் 70 அட் ஓவர் சோல்டு பிலோ 30 லெவல்ஸ். அதாவது என்னன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், அபோவ் 70க்கு மேலே போச்சுன்னா ஓவர் வேல்யூடாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது ஓவர் பாட் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட், இதுக்கு பேர் இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட், சரிங்களா? ஸோ ஓவர் சொல்லிட்டு என்ன, பிலோ 30 கீழே வரும்போது ப்ரைஸ் மே பவுன்ஸ் அப். இது கீழே வரும்போது ப்ரைஸ் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுது. அதாவது அபோவ் 70 ரேஞ்ச் வரும்போது ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகணும், மேலே இருக்கு, ஒன்று ரிவர்சல் ஆகும், ஒன்னோட கன்சல்டேஷன் ஆகுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலே போனால் கீழே வரும். இது 30 கீழே போச்சுன்னா, இந்த இண்டிகேட்டர் 30 கீழே போச்சுன்னா அகைன் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும் அப்படின்னு இருக்காங்க. இதுதான் அதோட இண்டிகேட்டரோட ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்படி தான் எதில் போட்டிருக்காங்க, ஒர்க் பெஸ்ட் இன் ட்ரெண்டிங் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ஸ். இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ஸ்லையும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்லையும் நல்லா ஒர்க் அவுட் கொடுத்துருக்காங்க. டைம் ஃப்ரேம் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு 5 மினிட் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காக ஒரு 5 மினிட், 50 மினிட் வந்து இன்ட்ராடே. டே ட்ரேடர் வந்து பொசிஷனல் ட்ரேடர் தான் டே ட்ரேடர். ஓகேங்களா? அவங்க வந்து பொசிஷனல் ட்ரேடர் வந்து டே டைம் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது 1 டே சார்ட். ஓகே, அதுக்கப்புறம் வீக்லி சார்ட் அவங்களோட விஷயம் தான், அவங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போகிறது. ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ டிப் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இன் ஸ்ட்ராங் ட்ரெண்ட்ஸ் ஆர்எஸ்சி கேன் ஸ்டே அபவுட் 70 ஆர் பிலோ 30. யூஸ் இட் கன்ஃபார்ம் த ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த். அதாவது சிம்பிள் அந்த மெத்தட் தான். 70க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் கீழே வாங்குறதும், 30க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இதாங்க. இப்போ வந்து நான் டே சார்ட் வச்சிருக்கேன், ஒன் டே சார்ட் வச்சிருக்கேன். இதில் வந்து எப்படி இண்டிகேட்டர் உட்காந்து பார்க்கலாம். இது இந்த இமெயை வந்து நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஓகே இது வந்து இந்த இந்த இண்டிகேட்டர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டிவ் இண்டெக்ஸ், இது வெறும் ஆர்எஸ்சி தான். நீங்கள் வந்து இண்டிகேட்டர் டைப் பண்ணிங்கன்னா வெறும் ஆர்எஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆர்எஸ்ஐ டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த இடத்துல ரிலேட்டிவ் இண்டெக்ஸு அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்சி வந்து அடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் இந்த இண்டிகேட்டரில். எனக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் இது. ஓகேங்களா? இதில் வந்து 14 கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த 14 வந்து எதை குறிக்கும்? டேஸ், அதான் டேஸு உள்ள இன்ட்ராடே வந்து கேண்டில்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ணி தான் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் சொல்லியிருக்கேன் சரியா? அண்ட் தென் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன்னா இந்த மேலே இருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அப்பர் லிமிட் வந்து 70 செட் பண்ணிருக்காங்க. டிஃபால்ட் செட்டிங்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரிங்களா? விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மினிட்ல விசிபிள் ஆகணும், 1 மினிட்லேருந்து இவங்க எல்லா மினிட்ஸும் விசிபிள் ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், சிம்பிளாக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துடுறேன். ஓகே இந்த ஸ்மூத் லென்த்துங்கிறது வந்து நாய்ஸுங்க. இதை தான் இது பண்ணணும். நாய்ஸுங்கிறது வந்து நான் உங்களுக்கு லேட்டராக சொல்லிடுறேன், இந்த வீடியோ பக்கம் சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் வந்து 70 அபவ் போயிருக்கு மார்க்கெட். இந்த இடத்துல என்ன இருக்குது? டே ட்ரேடிங்கில் வந்து 70 அபவ் வந்து மார்க்கெட் போயிருக்கு. ஒரு பொசிஷனாக இருக்கவங்க வந்து பார்த்துக்கலாம். 70 அபவ் வந்து இந்த லைன் தான், டாட்டர் லைன் வந்து 70. நல்லா பார்த்துக்கோங்க. 70 வந்து மென்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல 17 இருக்கா? இந்த இடத்துல 78 இருக்கா? இங்கே 70, இங்கே வந்து 30. அவங்களே ஆல்ரெடி வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே போனால் நீங்கள் ரிவர்ஸ் வருமானு எதிர்பார்க்கலாம், கீழே வந்தால் திரும்ப இருக்க பைபேக் போகணும்னு எதிர்பார்க்கலாம். அவங்களே கொடுத்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 70க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு. இதுக்கு பேர் வந்து ஓவர் பாட். அதாவது என்ன சொல்கிறது, அதிகமாக வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த 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 தியரி படிச்சிங்கல்ல, அதிகமாக வந்து ஓவர் வேல்யூட் ஆகி போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் ப்ரைஸ் வந்து கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே இருந்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஆர்எஸ் இண்டிகேஷன் 70க்கு மேலே போய் அப்போ எவ்வளோ போயிருக்கு? நியர்லி 80 கிட்ட, 77 கிட்ட போயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே போயாச்சுன்னா ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் மே ஃபால் எனி டைம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஐ மீன் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அகைன் இது வந்து ஒன் டே சேனல்ல, ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கு அடுத்து வந்து 30 கீழே வந்தது. 30 கீழே இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நியர்லி 30 கிட்ட வந்துருச்சு. 30 கிட்ட வந்ததுக்கப்புறம் மேலே போயிருக்கு. இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து உள்ள போனதுக்கு வரை பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இது பாருங்க, இது ஆனா இருக்கா? ஓகே பார்த்தீங்களா? இங்கே வந்து 30 கீழே வந்து மார்க்கெட் வந்திருக்கு. இந்த 30 பாயிண்ட் இருக்குல்ல, கீழே மார்க்கெட் வந்திருக்கு. இந்த 30 பாயிண்ட் கீழே மார்க்கெட் வந்திருக்கு. இது வந்தக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிருக்கு பாருங்க. இந்த மேலே க்ரீன் இருக்கா? க்ரீன் கலர் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ க்ரீன் கலர் வந்து என்னாச்சு? மேலே கூட்டு போயிடுச்சு. ஸோ இப்படி தாங்க, இது சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்தால் இது 70க்கு அபவ் போனால் எனி டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். இங்கே வரலாம் 70 அபவ் போயிட்டு ஒரு 77லேயே, பட் இங்கேயும் 77 இருக்கு, இங்கேயும் 77. ஸோ இந்த 2 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இது வந்து 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட் 77 தான், இந்த பாயிண்ட் 77ல தான் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட்டுமே ஒரு பர்டிகுலர் ரிவர்ஸில் ட்ரேட் பண்ணுற பாயிண்டாக இருக்குது. இதே வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்சியில் வந்து 80 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 80 80-20. இதில் எப்படி 70-20-30யோ அங்கே 80-20 கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இது வந்து இந்த சார்ட்டில். இதே வந்து நான் 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 15 மினிட்ஸ் சார்ட் மாற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ 15 மினிட்ஸ் சார்ட்டில் பாருங்கள், கரெக்டாக கீழே பாருங்கள், இந்த கேண்டில் வர இந்த இடத்துல வந்து 14/5 டியூஸ்டே 19th டேட் அன்னைக்கு இங்கே வந்து 30 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ கீழே போனாலும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிற வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ட்ரைலிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இது லாங் டேர்முக்காக. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே இருந்தோடனே மார்க்கெட் வந்து பீக் போயிடுச்சு. நல்லா இது இந்த கேண்டில் வந்து நல்லா இதுதான் ட்ரெண்டு, நல்ல ட்ரெண்டாக போயிருக்கு பாருங்க இந்த கேண்டில். அதுக்கப்புறம் மேலே டச் ஆகிட்டு அகைன் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி, அதாவது ஒரு ரீடெஸ்ட் மாதிரி பேக் பண்ணிட்டு அகைன் வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா
above the level போயிருச்சு, 70 level போயிருச்சு. இப்போ வந்து ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த கிரீன் கலர் வரைக்கும் ஓவர் பாட் கண்டிஷன். மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு பாருங்க, இந்த ரெட் கலர்ல வந்தோடனே மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி 5 மினிட்ஸ்ங்க. 5 மினிட்ஸ்ல வந்து பாருங்க, இது டைம் எதுக்காக இங்க வந்து இவ்வளவு தூரம் மேல போகுது கீழே போகுதுன்னு கேட்கறதுனா, டைம் ஃப்ரேம் தான் சேஞ்ச் ஆகிறதுனால அவ்வளவு ஈஸியாக காமிக்குது. சரிங்களா? இதே 15 மினிட்ஸ்ல எப்படி காமிச்சது, கம்மியாக காமிச்சது, ஒன் டேல கம்மியாக காமிச்சதோ, டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும். நீங்க ட்ரேட் பண்ண அந்த ஸ்டைல் உங்க ஸ்டைலோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 84 அகைன் வந்துருச்சு, இது மேல போயிடுச்சு. இது மேல போனாலே எனி டைம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ நம்ம ட்ரெயிலிங்ல இருக்க இந்த இடத்துல ரொம்ப ட்ரெயிலிங்ல இருப்போம். நான் வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருந்தேன், இந்த தாண்டி போகும்போது ட்ரெயிலிங்ல போகும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ட்ரெயிலிங்லேயே போயிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அகைன் வந்து கரெக்டாக டவுன் ஆச்சு. இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். அது வந்து ஸ்டோகாஸ்டிக்ல வந்து 50 பாயிண்ட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் வரும். இது வர்றது எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் தான். இது மிட்ல ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மிட் லைன் கீழே போச்சுன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கீழே போக போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு இருக்குது ஃபுல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இங்கே மேலே போயிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணதோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இண்டிகேட்டரை தெளிவாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா போய்க்கலாம். மினிமம் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 70க்கு மேலே போச்சுன்னா ஓவர் பாட்டு எனி டைம் கீழே வரலாம். அதே 30க்கு கீழே போச்சுன்னா ஓவர் சொல்லிட்டு எனி டைம் ரிப்பேர்ஸ் ஆகலாம். இது மட்டும் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கேண்டில் பாருங்க, ஸ்டோக் ஆர்எஸ்ஐ, ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோகாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்எஸ்ஐ விட கொஞ்சம் சென்சிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்குது. மோர் சென்சிட்டிவ் வெர்ஷன் ஆஃப் ஆர்எஸ்ஐ. மெஷர் ஆர்எஸ்ஐ வேல்யூ ரிலேட்டிவ் இட்ஸ் ஹை ஆர் லோ ரேஞ்ச். இதுக்கு முன்னாடியாவது ப்ரைஸை மட்டும் தான் இது ப்ரைஸ் மட்டும் வச்சு இதை வந்து மொமெண்டம்க்கு கேப்சர் பண்ணுச்சு. ஆனால் இது என்ன பண்ணணும்னா அந்த ஆர்எஸ்ஐ வேல்யூ வச்சு இதுக்கு முன்னாடி இருக்கவோட அதிகம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. யார் அதிகம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கேல்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய இன்ட்ராடே வீடியோவில் பாருங்க, ஸ்கேல்பிங் வீடியோ நிறைய பாருங்க. நான் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல. அவர் யூஸ் பண்ணும்போது டெய்லி வந்து அவர் லைவ்ல வந்து ஸ்கேல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா நல்லா எப்படி பாருங்க, அவர் ஸ்கேல் பண்ணும்போது இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ் மொமெண்டம் வந்து மூவ் ஆகும் பாருங்க. நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. இப்போ இதோட இது பார்த்துடலாம். ஃபாஸ்டர் தென் ஆர்எஸ்ஐ, கிரேட் ஃபார் ஸ்கேல்பிங் ஆர் சாப்பி மார்க்கெட்ஸ். சாப்பி மார்க்கெட்ஸ் என்னது, வொலட்டிலிட்டி மார்க்கெட்ஸ் தான். இது என்ன பண்ணும், ஓவர் பாட். அது வந்து ஆர்எஸ்ஐ வந்து 70க்கு மேலே போச்சுன்னா ஓவர் பாட்டு, 30 கீழே வந்தா பவுன்ஸ் பேக் ஆகுது, அதாவது ஓவர் சோல்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 80க்கு மேலே போனால் ஓவர் பாட்டு, பிலோ 20 கீழே போனால் ஓவர் சோல்டு. த பிரைஸ் பை பவுன்ஸ் அப் வந்து 20 கீழே வரும்போது. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஷார்ப் சிக்னலாக கொடுக்குன்னு சொல்றாங்க. பட் நான் வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வென் % K அண்ட் % D அது செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ லைன் வந்து எப்போ ஆரஞ்சு கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். நம்ம இஎம்ஐ பார்த்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு லைன் வந்து மேலே கிராஸ் ஆச்சுன்னா அது பையும், கீழே வந்து செல்லுக்கும், அதே கான்செப்ட் தான். இது டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட், 5 மினிட் ஸ்கேல்பிங், இன்ட்ராடே ஆஸ் யூசுவல் அதே மாதிரி தான். அவாய்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட். ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்ற ரீசன் என்னன்னா அது மேலே போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து எப்போ உங்களுக்கு ஸ்கேல்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எதிர்பார்ப்பாங்க, ஒரு வொலட்டிலிட்டி கிடைக்கும். அந்த வொலட்டிலிட்டிக்கு பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. கம்பைன் ஸ்டாக் ஆர்எஸ்ஐ வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபில்டர் சிக்னல் லெவல், அதாவது ஃபில்டர் த ஃபால்ஸ் சிக்னல். அதாவது நீங்க சப்போஸ் இந்த ஆர்எஸ்ஐ வந்து மேலே போகும்போது கீழே வரும்போது ஒரு கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அந்த இடத்துல பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது சொல்லியிருக்கேன். இதை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, சிம்பிளா பார்த்துடலாம். நான் செட்டிங்ஸ் போயிடுறேன். புரியாட்டி திரும்ப வேணா நடத்த சொல்லுங்க, நான் திரும்ப வேணா கிளாரிட்டியாக வீடியோ போடுறேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணுங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ், இது டிஃபால்ட் லெவல் தான். நீங்கள் வந்து கை வைக்க வேண்டியதான். இங்கே ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டைலில் வந்து இந்த இந்த $Kன்னு கொடுத்துருக்காங்கல்ல டெலிமிட்டர், அதாவது இந்த %K. இந்த %Kங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைனு, இந்த %Dங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைனு. சரிங்களா? இது வந்து அப்பர் லிமிட், லோவர் லிமிட், அது சேம் திங் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஒரு இஎம்ஐ கான்செப்ட் படி சொல்லியிருப்பேன். ப்ளூ கலர் லைன் வந்து எப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைனை தாண்டி மேலே போகுதோ அப்போ அப் அண்ட்னும், ஆரஞ்சு கலர் லைனை தாண்டி கீழே வரும்போது டவுன் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே கேண்டில் வச்சு பார்க்குறேன். இது சிம்பிள் தாங்க. சரிங்களா? இது இஎம்ஐ ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி இஎம்ஐ தான். இது வந்து இண்டிகேட்டராக கீழே கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா? இப்போ வந்து 80க்கு மேலே போகும்போது ஓவர் வாட்டாக இருக்குது. இந்த வேல்யூ பாருங்க, 80க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் கீழே வந்துருக்கு. இந்த இண்டிகேட்டர் மட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அது ஆர்எஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இது வந்து நல்லா யூஸ் பண்ணி பழகுங்க. சரிங்களா? பட் எல்லாரும் காஷியஸ் தான், நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சரியா? இது யூஸ் பண்ணாலும் பிரேக் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டுக்கணும். இந்த இஎம்ஐ இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து 80க்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கீழே வந்திருக்கு ஓவர் பாட்டு. அதே 20 கீழே கொஞ்சம் ஓவர் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கா. இது ஒன் டே டைம் ஃப்ரேமில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் பாருங்க, ப்ளூ கலர் லைன் வந்து அப்படியே வந்து இந்த ஆரஞ்சு லைன் வந்து கிராஸ் பண்ணி மேலே போகுது. மேலே போகும்போது என்ன ஆகுது, இது கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா. அப்போ இது மேலே போக 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 வந்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கேல்பர்ஸ் ஒரு இன்ட்ராடே என்ன பண்ணுவாங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இன்ட்ராடே என்ன பண்ணுறாங்க கரெக்டாக பாருங்க.
இது நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்னால மேலேயே சஸ்டெயின் ஆயிருக்கு மார்க்கெட். இதுதான் சொன்னேன், ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டி போகல பாருங்க. இது வந்து 99 மேல போகல, சரிங்களா? இதுக்குள்ளேயே மேலே போயிட்டு மேலே போய் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் வந்து மேலே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. எப்போ இதை கீழே வந்துச்சோ ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கீழே வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். இதை வந்து 5 மினிட்ஸ்ல வச்சு காமிக்கிறேன். 5 மினிட்ஸ்ல வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிம்டம்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் ஸ்கேல்பர் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கேல்பர் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்து இந்த மார்க்கெட் இந்த லைன் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்தோட ரெட் கலர் லைன் இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ என்ட்ரி கொடுத்துருவாங்க. யோசிக்கவே மாட்டோம், என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கேல்பிங் கிடச்சுன்னு தெரியும். இங்க இருந்து மேலே போக 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 சப்போர்ட் லெவல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டு கீழே வந்துருவாங்க. பாத்தீங்களா? இது மேலே போகும்போது கிரீன் கலர் கேண்டில் மேலே போயிருக்கு, இந்த இடத்துல போயிருக்கு. அகைன் கீழே ஃபால் ஆகும்போது இங்கே ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெட் கலர் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபால் ஆகிறதுலாம் டைம் ஃப்ரேம் பொறுத்து தான். லாங்கர் டைம் ஃப்ரேம்ல வந்து இண்டிகேட்டர் ஒரு மாதிரி இருக்கும், ஷார்ட் டைம்ல வந்து இண்டிகேட்டர் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல பொறுத்து சூஸ் பண்றீங்க அதான். இப்போ ஸ்கேல்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஷார்ட் டைம் யூஸ் பண்ணுவாங்க, 1 minute 2 minute சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக ட்ரேடு கிடைக்கும், என்ட்ரி கிடைக்கும் அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது. அப்படிதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MACD மூவிங் ஆவரேஜ் டைவர்ஜென்ஸ். அதாவது என்னன்னா MACD ட்ரெண்ட் ஃபாலோயிங் மொமெண்டம். இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்த்தது வந்து ட்ரெண்டையும் பிரைஸையும் பார்த்தோம். இது வந்து ட்ரெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுற மொமெண்டமா இருக்கு. தட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ மூவிங் ஆவரேஜஸ் ஆஃப் ஸ்டாக் பிரைஸ். ஓகேங்களா? ட்ரெண்ட் ஃபாலோயிங் மொமெண்டம் இண்டிகேட்டர் ஃபோக்கஸ் ஆன் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் த பிரைஸ். மூவிங் ஆவரேஜ் EMA இருக்குல்லங்க, EMA தான் இன்னைக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ MACD லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கிராஸ், இது அபோ, நான் இப்போ சொன்னேன்ல, அபோல இருந்தா பை சிக்னலும் பிலோல இருந்தா செல் சிக்னல் உள்ள வந்து கொண்டு வந்து காமிக்கிறேன். ஹிஸ்டோகிராம்ங்கிறது அதையும் காமிக்கிறேன். சார் ஒர்க் பெஸ்ட் இன் ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி 15 minutes இன்ட்ராடே டெய்லி இதுக்கு வந்து பொசிஷனல் ட்ரேடுக்கு. ப்ரோடிப் வந்து என்னன்னா யூஸ் MACD டு கன்ஃபார்ம் தட் பிரேக் அவுட் ஆர் ட்ரெண்ட் சேஞ்சஸ். பிரேக் அவுட்டுக்கும் ட்ரெண்ட் சேஞ்சஸ்க்கு இது மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட் ஃபார் குவிக் ஸ்கேல்ப்ஸ். அதாவது டக்குனு ஸ்கேல்பிங் மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் RSI தான். இது கீழே இருக்கிற MACD வந்து ட்ரெண்டிங் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் தான். ஸோ நம்ம சிம்பிளிஃபை ஃபார் யூஸ்க்கு நானே டைப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஸ்கேல்பிங் எதை பண்ணலாம், யூஸ் இந்த ஸ்டோகாஸ்டிக் RSI இருக்குல்ல, அதை வந்து ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு வந்து RSIயும் அது வெறும் RSI MACD இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் பிலீவ் பண்ணலாம். பொசிஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MACD ஃபார் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், RSI ஃபார் டைமிங் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட், அது மட்டும் தான். சரிங்களா? ஒரு குவிக் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கேல்பிங் வந்து ஸ்டோகாஸ்டிக் RSI தான், இன்ட்ராடேக்கு வந்து RSI MACD, பொசிஷனலுக்கு வந்து இதை தான் இங்கே போட்டிருக்கேன் போல இருக்கு, யூஸ் MACD ஹிஸ்டோகிராம் ஃபேமர்ஸ். ஓகேவா? ஓகே, உள்ள கொண்டு வந்துடுறேன். இது ஒரு சின்ன டேபிள் மாதிரி தான். இண்டிகேட்டர் எது பெஸ்ட் ஃபார் எதுன்னு சொல்லிடுறேன். RSI வந்து ட்ரெண்டிங் அண்ட் ரேஞ்சிங் மார்க்கெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் மொமெண்டம் இருக்கும். இது 5 minutes 15 minutes டேக்கு யூஸ் ஆகும். ஸ்டோகாஸ்டிக் RSI வந்து ஸ்கேல்பிங்க்கும் வாலடைல் மார்க்கெட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது வந்து ஃபாஸ்ட் ப்ரீசியஸ் ஓவர் பாட்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? 1 minute and 5 minute டைம் ஃப்ரேம் நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ஸ்கேல்பிங் மெத்தட்னால யூஸ் பண்ணிக்கலாம். 15 minutes யூஸ் பண்ணிக்கலாம், டே டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்ட்ராடேக்கும் பொருந்தும், ஸ்கேல்பிங்கும் ரொம்ப பொருந்தும். MACD வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்ஸ்க்கும் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேவைப்பட்டால் அது யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது புரியாட்டி தயவுசெய்து திரும்பி கொடுங்க, நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோ கூட போட்டுறேன், நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? எனக்கு ஓகே ஃபைன். இப்போ வந்து இதில் பார்த்துடலாம். இதில் வந்து நான் கொடுத்துறத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். இன்புட்ஸ் வந்து பாருங்கள், இது ரெண்டு பார்த்தீங்களா, இதான் EMA சொல்கிறாங்களா, இந்த ரெண்டு EMA தான் 12, 26 டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது சிக்னல் லென்த் வந்து 9 EMA. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி 9 EMA பார்த்துருக்கோம், 9 EMA. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ரெண்டு சேர்ந்து வந்து MACD சிக்னல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் லைனுங்க வந்து பார்த்தீங்கன்னா MACD சிக்னல். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா EMA 9 சிக்னல். சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டோகிராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கீழே கிரீன் கலர் இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதுதான் ஹிஸ்டோகிராம் சிக்னல். ஓகேங்களா? இது நீங்கள் வச்சா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன், வீடியோ வச்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன 2 RSI பார்த்தோமா, அதுக்கு முன்னாடி நடுவில் பார்த்த RSI இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்படி ப்ளூ கலர் லைன் கீழே போச்சுன்னா எப்படி, அதே சேம் கான்செப்ட் தான். இந்த MACD லைன் வந்து எப்போல்லாம் வந்து இந்த EMA 9 கிராஸ் பண்ணி கீழே வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து டவுன்ல வருதுன்னு அர்த்தம். எப்போல்லாம் இந்த MACD ப்ளூ கலர் லைன் வந்து இந்த ஆரஞ்சு லைன்ல மேலே கொண்டு போகுதோ அப்போல்லாம் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அர்த்தம்.
அதே மாதிரி இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இங்க நடுவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக், அது ஹிஸ்டோகிராம், அது வந்து 0 லெவலில் இருக்கும். 0க்கு மேலே கிராஃப் மாதிரி தான், 0க்கு மேலே போய் கிரீன் கலர் கேண்டில் வச்சு கிரீன் கலராக ஷோ ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட்னும், அது கீழே ரெட் கலராக ஷோ ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்னு குறிக்கும். இது வந்து நான் வந்து 5 மினிட்ஸ் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இதை நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் கூட சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட் பாருங்க, இது உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேலே போயிருச்சா, சாரி இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இதுக்கு மேலே போயிருச்சு, ஃபுல்லாக க்ரீன் கலர் காமிக்குது, அப்போ ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். அப்போ ட்ரெண்ட் நீங்கள் ஐடென்டி பண்ணிட்டீங்க. ஸோ மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க, கூடவே போகிறீங்க. சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். இங்கே ரெட் கலர் கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இங்கே லைட்டாக டேர்ன் ஆகுது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆச்சுன்னா இது கீழே வந்தால் இது கீழே வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் எடுத்து காமிக்கிறேன். 1 டே டைம் ஃப்ரேமில் எடுத்து காமிச்சோம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது பாருங்க. கரெக்டாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா? 1 டே டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் ஆக்சுவலாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கால்குலேஷன் கொடுக்குது. அதனால தான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. இதுக்கு முன்னாடி 2 RSI வந்து எவ்வளோ கொடுத்துச்சு, இது எவ்வளோ கொடுத்துச்சு பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ தான் மேலே வரப்போகுது. அதனால வந்து இந்த டேர்ம் வந்து டே டேர்ம், அதனால ரொம்ப லாங் டேர்மாக தெரியுது உங்களுக்கு. கீழே இருந்து மேலே போகுது. ஸோ கிரீன் கலர் கண்டில் வந்து இதாயிருச்சு. இது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை மட்டும் தான் இருந்தது. ஸ்டோகாஸ்டிக் வந்து நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ஒர்க் அவுட் கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் அதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஸ்கேல்பிங் என்ன பண்ண போறீங்க, ஒரு 5 பாயிண்ட்ஸ் பிடிக்க போறீங்க, 10 பாயிண்ட்ஸ் பிடிக்க போறீங்க. அதுவும் எந்த மொமெண்டம்ல பிடிக்கும்னு பாருங்க, பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இதே இந்தோட ஓகே உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் வந்து விட்டுருங்க, இண்டெக்ஸ் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றீங்களோ அங்க இந்த வந்து ஸ்டோகாஸ்டிக் RSI போட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ரெட் கலர் லைனை கிராஸ் பண்ணி மேலே போகுதோ, அப்படி மேலே போச்சுன்னா ஒரு என்ட்ரி வந்து கொடுத்து பாருங்க. அதாவது ஸ்கேல்பிங் பண்றதுக்காக சொல்றேன். ஸ்கேல்பிங் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் மேலே போக போக டச் ஆகாத வரைக்கும் கிரீன் கலர் மேலே போய்கிட்டு தான் இருக்கும். இது வந்து சார்ட் பிரைஸ் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இண்டெக்ஸ் கிடையாது, சார்ட் பிரைஸ். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு என்ட்ரி நடக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி கீழே மார்க்கெட் வந்து 20க்கு கீழே வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ற ஓவர் சோல்ட். அப்போ ரிட்டர்ன் ஆகப்போ மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு, அது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக மேலே போகும்போது எனக்கு இந்த லைனுக்கு மேலே தான் ப்ளூ கலர் கேண்டில் இருக்கும்போது நான் ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்பீடு மூவ் ஆகுமோ தெரியும். அது மொமெண்டம் எக்ஸாக்டாக கொடுக்கும், RSIயோட ஸ்பீடாக இருக்கும். அதான் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் வந்து வீடியோ போடுவார், அவர் பேர் சொல்ல முடியாது யூடியூப்ல. அவர் வந்து டெய்லி ஸ்கேல் பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா? அவர் வந்து நோட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன இன்னைக்கு யூஸ் பண்றீங்க. அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா யாரும் சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவர் வீடியோ பாருங்க. அவர் எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ட்ரேட் பண்றாரோ அப்போ இந்த இந்த 2 RSI யூஸ் பண்ணுவார். ஒன்று RSI யூஸ் பண்ணுவார், இன்னொன்று ஸ்டோகாஸ்டிக் RSI யூஸ் பண்ணுவார். அவர் ஸ்கேல்பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த RSI மொமெண்டம் மேமா போய்கிட்டே இருக்கும். இந்த பிரைஸ் சார்ட்ல பார்த்தா நல்லா தெரியும். அவர் வந்து தன் ஆப் யூஸ் பண்றாரு, பிரைஸ் ஆப்ல நல்லா மூமெண்டம் ஆகிட்டே இருக்கும். அப்போ யூஸ் பண்ணி பாருங்க தெரியும். ஸோ இமிடியட் ஸ்கேல்ப் மட்டும் வந்து கொடுக்குறது வந்து இது கண்டுபிடிச்சிடும், இது மேலே போதா கீழே போதான்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஸ்பாட் சார்ட்டும் தெரியும், ஒரு பக்கம் இதுலையும் தெரியும். ஸோ கால் சைடு வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இது மேலே போய்கிட்டே இருக்கும். புட் சைடு யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்கேல் பண்ணாலும் இதுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போகுது. எப்பயுமே இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த ஆரஞ்சு லைன் மேலே போனால் மட்டும்தான் அப் ட்ரெண்ட். அதே இது டவுன் வந்துச்சுன்னா ரெட் கலர் இண்டிகேட் ஆகும், டவுன் ட்ரெண்ட். ரெட் கலர் என்னது, இதுதான் சொல்கிறேன், கேண்டில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே டியர் வியூவர்ஸ், நீங்கள் ரொம்ப வேல்யூபிளான பர்சன்ஸு. என்னால் முடிஞ்சதை சொல்லிட்டேன். என்னால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மீன் டவுட் இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி ரொம்ப வந்து எனக்கு வீடியோ போடணுங்கிற ப்ரெஷர்னால நான் போடுறேன். ஏன்னா எனக்கு டெய்லி ப்ரொடக்டிவாக இருக்கணும், உங்களுக்கே யூஸ் பண்ணணும். எனக்கு இதனால் வந்து ஒரு லாபம் கிடையாது. என்னால் கொஞ்சம் நாலேஜ் ஷேரிங் பண்ணிங்கன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் தாங்க. நான் இன்ட்ரோவர்ட்னால வந்து கொஞ்சம் என்னால் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்குன்னு ஆசைப்படுவேன். என்னால் முடிஞ்ச ஷேரிங் பண்ணுறேன். எனக்கே தெரியும், ரொம்ப என்னைய ஃபோர்ஸ் பண்ணி தான் வீடியோ போடுறேன். சப்போஸ் நான் சொல்கிறது புரியல, திரும்பி வீடியோ போடணும்னா சத்தியமாக நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. சிம்பிள் தான், சிம்பிளாக நான் மறுபடியும் ஒரே லைனில் முடிச்சுட்டு போயிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஒரே லைனில் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பவே இல்லை. ஓகே.